ஆரல் வாய்மொழி மக்களுக்கும் ஆரல் வாய்மொழி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் இந்த ஆரல் மகேஷின் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த ஆரல் வாய்மொழி யூடியூப் சேனல் மூலியமாக ஆரல் மகேஷ் அரசியல் அரங்கம் என்ற நிகழ்ச்சியை தொடங்குவதில் பெருமிதம் கொள்கிறேன். இந்த பயணத்தில் கடந்த 7 ஆண்டு காலமாக ஆரல் வாய்மொழி யூடியூப் சேனலானது பல மக்களுக்கு தொண்டாற்றும் வகையிலும் செயல்பட்டிருக்கின்றது. இதுவரை தன்னிடம் இருந்த செயல்பாடுகளை இந்த ஆரல் வாய்மொழி யூடியூப் சேனல் மூலியமாக ஒளிபரப்பப்பட்டது சற்று உயர்ந்து இன்று அரசியல் அரங்கம் என்ற ஒரு தொடர் நிகழ்ச்சியையும் நடத்துவதாக முடிவெடுத்து இன்று இந்த நிகழ்ச்சியினை எவ்வாறு ஆரம்பிக்கப் போகின்றோம், எவ்வாறு இதை கொண்டு செல்லப் போகின்றோம் என்ற சிறு காணொளி உங்களுக்காக. இந்த ஆரல் வாய்மொழி யூடியூப் சேனல் மூலியமாக அரசியல் அரங்கம் என்ற நிகழ்ச்சியை நடத்துவதாக முடிவெடுப்பதற்கு முன்னதாக நாம் ஒன்றை மனதில் நிறுத்தி கொண்டோம். அரசியல் என்பது நமக்கு ஒரு புதிதான ஒரு விஷயம். அரசியல் ஈடுபாடில் அதிகமாக கலந்து கொண்டது இல்லை. ஏன் இந்த அரசியலை பற்றி நாம் இந்த காலத்தில் பேச வேண்டும், இது சரியான நேரமா என்பதற்கான பல விளக்கங்கள் உள்ளன. உதாரணமாக நமது பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய கொள்கையான அரசியலில் கரைபடியாத ஒரு மனிதன் அரசியலில் இருந்தும் கரைபடியாமல் இருக்க முடியும் என்ற விளக்கத்தை கொடுத்த ஐயா காமராஜர் அவர்களின் கொள்கையும், தன்னிடம் இருக்கும் அறிவானது தன்னிடமே இருந்து இறந்து சென்றால் அந்த அறிவுக்கு அர்த்தமில்லை, அது ஒரு சாம்பலை போன்று மாறிவிடும் என்ற ஐயா அப்துல் கலாம் அவர்களின் கொள்கை மற்றும் ஒருவருக்கு நன்றி எப்படி செலுத்த முடியும் என்பதை என் அப்பாவிடம் இருந்து கற்றுக்கொண்டேன். பல விஷயங்கள் அவர் நினைவு கூறுவதுண்டு. பல விஷயங்கள், குறிப்பாக காமராஜர் ஐயாவை பற்றி அவர் ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டே இருப்பார். அது அரசியல் சார்ந்தோ சாதி சார்ந்தோ அல்ல. அதற்கு ஒரு படி மேலாக அவர் சொல்வது, அவர் இல்லையேல் நீ கல்வி கற்றிருக்க முடியாது என்ற பல வார்த்தைகள் நான் கேட்டதும் உண்டு. ஸோ இது போன்ற கல்வி விஷயங்களை கொடுத்த காமராஜர், அவரை மறக்காத என் தந்தை. ஸோ அவர் இறந்து பல ஆண்டுகள் ஆகியும் அவர் ஆற்றிய சேவை இன்றும் மக்கள் மனதில், ஏன் உங்களுக்கும் இருப்பதில் தயக்கம் இல்லை. ஸோ இது போன்ற பல கொள்கைகளை எடுத்து அரசியலை பற்றி நாம் பேசியே ஆக வேண்டும், ஆனால் பேசும்போது ரொம்ப கவனமாக பேச வேண்டும் என்ற கருத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஆரல் மகேஷின் அரசியல் அரங்கம். இந்த ஆரல் மகேஷின் அரசியல் அரங்கத்திற்கு முன்பாக ஒருபடி மேலே யோசித்து பார்த்தால், என்னுடன் பயணித்த பல அண்ணன்மார்கள், மகேஷ் அரசியல் நமக்கு வேண்டாம். ஸோ அந்த காலகட்டங்களில் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன் இந்த அரசியலுக்குள்ளே நம்ம போகணும், முதல்ல உள்ளே போனாலே பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைதேடி வந்துடும், அது வேணாம் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்த நாட்களும் உண்டு. அரசியல் பணம் பலம் இருப்பவர்களால் மட்டுமே பேச முடியும் என்ற நம்பிக்கையும் அன்றைய காலகட்டங்களில் எனக்கு இருந்தது. ஸோ அரசியல் இல்லாமல் நம் மக்களுக்கு சேவை செய்ய முடியாதா? சேவை செய்ய முடியும். ட்ரை பண்ணோம். நிறைய விஷயங்கள், குறிப்பாக வாலிபர் சங்க நூல் நிலையம் என்னுடன் பயணித்த அனைத்து மக்களுக்கும் நன்றாகவே தெரியும். இன்று 4வது ஆண்டு சிறந்த முறையில் அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த செயல்பாடுகள் முடித்த அடுத்த தருணத்தில் மக்கள் என்னிடம் கேட்டது, மகேஷ் அந்த லைப்ரரியை சூப்பராக கொண்டு வந்துட்டோம், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுவர் பூங்காவை சீரமைக்க முடியாதா? சிறுவர் பூங்கா என்பது ஒரு பேரூராட்சிக்கு உட்பட்டது, இந்த லைப்ரரிங்கிறது என்னுடைய சமுதாயத்துக்கு உட்பட்டது. என்னுடைய சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடியதை என்னால் ஈஸியாக அதை செயல்படுத்த முடிஞ்சிச்சு. பேரூராட்சிக்குள்ள விஷயத்துக்குள்ளே போகும்போது அதில் அரசியல் வருமே, அந்த அரசியலை நான் எப்படி கையாள முடியும்? அதற்காக 6 மாத காலம் எடுத்துக்கொண்டேன். பல பேரிடம் உரையாடினேன். எதிர்கருத்துக்கள் நிறைய வந்தன. அந்த எதிர்கருத்துக்கள் எப்படி நம்மால் கையாள முடியும்? ஸோ எதிர்கருத்துக்கள் என்றாலே எனக்கு கவனத்தில் இருப்பது, எதிர்கருத்துக்கள் சொல்பவர்கள் எதிரி அல்ல. அந்த கருத்துக்களை எடுத்து அதற்கு ஒரு தீர்வை கண்டால் அதில் கிடைக்கும் இன்பம் பேர் மகிழ்ச்சி. ஸோ அந்த எதிர்கருத்துக்களை மையமாக வைத்து கொண்டு என்னுடன் பயணித்த அந்த வாலிபர் சங்க நூல் நிலைய வளர்ச்சிக்கு பயணித்த இன்றைய கவுன்சிலர் அக்கா சுதா அவர்களிடம் ஒரு கருத்துக்களாக எடுத்து சொன்னோம். இதில் குறிப்பாக கன்னியாகுமரி கடற்கரையில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையானது 2000ஆவது ஆண்டில் திறக்கப்பட்டது.
அதே வருடத்தில் திறக்கப்பட்டது தான் நமது ஆரல்வாய்மொழி பகுதியில் அமைந்துள்ள இந்த சிறுவர் பூங்காவும் கூட. ஸோ ஒரு சின்ன யோசனை, ட்ரை பண்ணி பார்ப்போம். வெள்ளி விழா காணவிருக்கும் சிறுவர் பூங்கா என்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பித்தோம். அதில் மக்களை இணைத்தோம். ஒரு விழிப்புணர்வை உருவாக்கினோம். பழமையான பல விஷயங்கள் நம்மிடம் இருந்தும் அதை நாம் செயல்படுத்தாமல் இருக்கின்றோமே, அதை பராமரிக்காமல் இருக்கின்றோமே அப்படிங்கிற நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும்போது 22/3/2025 ஆண்டு நாம் கட்டாயமாக அதற்கு வெள்ளி விழா கொண்டாட போகின்றோம் என்ற முயற்சியில் உள்ள இறங்கும்போது இதில் அரசியல் கலந்துவிடும் வேண்டாம் என்று ஒதுங்கிய சில மக்களிடம் கூறியது, ஏன் நாம் அது அரசியலாக பேச வேண்டும், இது நம்மளுடைய உரிமையாக பேசலாமே என்று பேச ஆரம்பிக்கும்போது அதில் கிடைத்த ரிசல்ட் இன்னைக்கு அந்த சிறுவர் பூங்காவானது சிறந்த முறையில் சீரமைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்காக எங்களுக்கு உதவி செய்த கவுன்சிலர் சுதாகா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஸோ அரசியல் அல்லாது நாம் பயணிக்கும் போது நமக்கும் ஒரு அரசியல் பச்சை குத்தப்படுகின்றது. அதையும் கவனித்து கொண்டேன். நம்மளுடைய இருக்கக்கூடிய இளைஞர்களை மையமாக வைத்து இவர்கள் இந்த கட்சியில் உள்ள மக்கள் தான் மகேஷ் கூட அதிகமாக பயணம் செய்கின்றார், அதனால் மகேஷும் இந்த கட்சியை சார்ந்தவர் என்று பச்சை குத்திய நாட்களும் இருந்தது. அதையும் சிறந்த முறையில் கையாண்டோம். ஆம், மாபெரும் மின்னொலி கபடி போட்டி முதல் வருஷம் நடத்தும்போது ஒரு குறிப்பிட்ட கட்சி மக்கள் மட்டுமே என்னிடம் இருந்த மாதிரியும் எதிர்கட்சிகள் மக்கள் எல்லாருமே நீ அந்த கட்சியை சார்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றாய் என்று சொன்ன பல நல்ல விஷயங்கள் இருந்துச்சு. இதை நம்ம எப்படி கொண்டு போனோம், அடுத்த வருஷம் எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளையும் வைத்து சிறந்த முறையில் அந்த கபடி போட்டியை நடத்தினோம். அதில் நிரூபித்தது என்ன என்றால், நாங்கள் ஒரு கட்சி சார்ந்து போகவில்லை, மக்களுக்காக அனைத்து கட்சிகளையும் சார்ந்து எங்களுடைய ஊரை நாங்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை காமித்தோம். இதிலிருந்து நான் தெரிந்து கொண்டது, ஒரு கட்சி சார்ந்து நம்மளுடைய அரசியல் வேண்டாம். எங்கு நல்லது இருக்கின்றது எடுத்து பேசுவோம், எங்கு நல்லது நடக்கவில்லை அதையும் எடுத்து பேசுவோம், அதற்கான தோணியில். ஸோ நம்மளுடைய பயணம் இனிதே ஆரம்பம். இதுபோன்று இந்த அரசியல் பயணத்தில் நான் பயணிக்கும்போது என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில் நான் என்றுமே உங்களை எதிரியாக நினைக்க போகிறது இல்லை. உங்களுடைய அந்த எதிர்கருத்துக்களுக்கு சரியான விளக்கம் கொடுக்க முடியும். அந்த வயது எனக்கு எட்டிவிட்டது என்ற நம்பிக்கையில் இந்த ஆரல் மகேஷின் அரசியல் அரங்கம் இனிதே ஆரம்பமாகின்றது. இதில் நடக்கும் குறை நிறைகளை கட்டாயமாக தெரியப்படுத்துங்கள், அதையும் சீர் செய்வோம். நன்றி, வணக்கம்.